கிரைமி பாப்பட் வழங்கும் வா தமிழா வா. இணைந்து வழங்குவோர் அனுஜ் டைல்ஸ், பவர்ட் பை கார்டியாக் நலனாய். சேஃப் ரைட் பார்ட்னர் ரெட் டாக்ஸி. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் விவிடி பிரியம் சால் மற்றும் ஸ்ரீஹரி பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ். ஸ்டைலிங் பார்ட்னர் டெய்லர் சூ. 5 வயதில் அண்ணன் தம்பின்னு சொல்லுவாங்க, 10 வயதுல பங்காளின்னு சொல்லுவாங்க. உலகத்துல ரொம்ப பழைய சண்டைன்னா இந்த மூத்த பிள்ளை இளைய பிள்ளைகளுக்கான ஒரு பெரிய சண்டை தான். இன்னைக்கு வரைக்கும் ஒரு எண்டு கார்டு இல்லாம போய்கிட்டே இருக்கு. ஸோ இந்த வாரம் நாம பேச போற தலைப்பு, அதிகாரம் யாருக்கு அதிகம், மூத்த பிள்ளைங்களுக்கா இளைய பிள்ளைங்களுக்கா? உங்க வீட்டுக்கு ஒரு வாரிசு வரும்போது மூத்த பிள்ளையானா உங்க மனநிலை வரவேற்கிற நிலையில இருந்துச்சா? அடாடா ஏண்டா இன்னொரு பிள்ளை நம்ம இடத்த பிடிக்கிறதுக்கு இன்னொரு ஆள் வந்துருச்சுன்னு இருந்துச்சா? என் தங்கச்சி பிறந்து அவளை பெட்ல இருந்து எடுத்து தொட்டில மாத்தி என்னை எங்க பாட்டி வந்து ஸ்னீக்கின் பண்ணி, நான் எங்க அம்மா பக்கத்துல தான் படுப்பேன், அவ யாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் எங்க அம்மா பக்கத்துல தான் நான் படுத்துவங்கினேன். ஃபஸ்ட்டு சொல்லும்போது ஹாப்பியாக தான் இருந்துச்சு. அப்போ சின்ன பிள்ளைல தெரியல எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. சிஸ்டராக இருக்கும் அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் பிரதர் ஆயிட்டாங்க. ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன் சார், எனக்கு தம்பி தான் பிறக்கணும்னு. என்னோட ஒரு இன்சிடென்ட் இருக்கு. ரிலேட்டிவ் தம்பி இருக்காங்க அந்த பிள்ளைக்கு. நான் போயிட்டு அந்த தம்பியை வந்து கொஞ்சம் போதோ இல்லை விளையாடும் போதோ, இது என்னோட தம்பி விளையாடாத அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் நடந்தது. அன்னைக்கு எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. இப்போ எனக்கு தம்பி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வீட்டில் வந்து அழுதேன். என் பேரண்ட்ஸ் எவ்வளோ அளவுக்கு ஹாப்பியாக ஆனாங்களோ தெரியல. என் தம்பி பிறந்ததுலேருந்து இன்ன வரைக்குமே என்னோட தம்பி, எனக்குன்னு ஒரு தம்பி இருக்கான் அப்படின்னு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் சார். நான் பிறந்து 5 வருஷம் வரைக்குமே அப்பா அம்மாவுக்கு செகண்ட் குழந்தை கிடையாது. அப்புறம் எனக்குமே வந்து இன்னொரு பாப்பாவோ தம்பியோ வேணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்டேன். அப்புறம் ஒரு தங்கச்சி ஒன்று பிறந்தா, அதுக்கப்புறம் தம்பி பிறந்தான். 7 வயசு ஆயிப்போச்சு எனக்கு. அவன் வந்து பிறந்து வரும்பொழுது நானே தூக்கி சாப்பாடு ஊட்டி பார்த்துக்கிட்டு இடுப்பில் வச்சுட்டு வளர்த்தி அந்த மாதிரி எல்லாம் வளர்த்திருக்கேன். கொஞ்சம் பெருசாக பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செல்லமும் அவனுக்கு தான். நானும் என் தங்கச்சியும் போய் அவங்ககிட்ட சொல்லணும், டேய் புரோட்டா வாங்கி கொடுக்க சொல்லுடா அம்மா அப்பாட்ட அப்படின்னு போய் சொல்லணும். அவன் போய் வாங்கி கொடுன்னா சரி வாங்கிக்கலாம் அப்படிம்பாங்க. அதுலயும் 2 புரோட்டா அவனுக்கு கொடுத்துருவாங்க. அவன் சின்ன பையன். அப்பதான் கடுப்பாகும், இது எதுக்கு பிறந்துச்சு, நானும் என் தங்கச்சியும் கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு செம்மையா கடுப்பாகும். இவங்க 2 சிஸ்டர்ஸ், நாங்க 3 சிஸ்டர்ஸ். நான் பிறந்து 8 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொருத்தி பிறந்துட்டா. அதுக்கப்புறம் 13 வருஷம் கேப்ல கடைசியா ஒண்ணு பிறந்தது, அதுதான் பையன். அதுதான் இப்ப எங்க 3 பேருக்குமே அதுதான் இப்போ வில்லன். நான் வந்து ப்ரொஃபஸரா இருக்கேன், என் சிஸ்டரை நான் பார்த்துப்பேன், இல்லை அவளும் வந்துட்டா, அதுக்கு அடுத்ததான் நான் பார்த்துப்பேன். தம்பி இப்பதான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், அவனுக்கும் சேர்த்து எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துருச்சு. ஏன்டா நீ பிறக்காமலே இருந்திருக்கலாமே. அந்த பையன் வேணும் பையன் வேணும் பையன் வேணும்னு நாங்க 3 பொண்ணுங்க முயற்சியில தான் 4வது பையன். 4வது பையன் வந்துட்டான். தம்பி வந்துட்டு 7th பேபி. 6 பொண்ணுங்க ஒரு பையன். 6 பொண்ணு ஒரு பையனா? நான் 6வது பொண்ணு, தம்பி 7வது பையன். நீங்க உங்க அப்பா அம்மாட்ட கேட்டீங்களா எதுக்கு 7 பிள்ளைங்க அப்படின்னு? நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட கேட்டதில்ல. அவன் வாய் விட்டு அம்மா கிட்ட நிறைய டைம் கேட்டுட்டான். ஓகே, என்ன பதில் சொன்னாங்க உங்ககிட்ட அப்பா அம்மா? பையன் வேணும் பையன் வேணும் பையன் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி ஒரு 6 சிஸ்டர்ஸ். இப்போ வந்துட்டு எல்லாரும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கம்மி தான். ஆனால் அந்த சிஸ்டர்ஸோட பொண்ணுங்களுக்கு பண்ணணும். எனக்கு வந்துட்டு 5 முறை பொண்ணு. சார் எனக்கு சின்ன வயசில் வந்து என் தம்பியை பார்த்தா எனக்கு செம்ம கடுப்பாக இருக்கும். நான் எப்படின்னா கோவப்படுவேன், நான் பண்ணுற வெளியே தெரியும். அவன் வந்து கோவப்பட மாட்டான், ஆனால் எல்லா சேட்டையும் சைலண்ட்டாக பண்ணிடுவான். அப்போ எது பண்ணாலும் எனக்கு தான் அடி விழும். நான் எங்கள் அம்மா ஏமாவனை பற்றிங்க பேசாமல் இருந்திருக்கலாம், நான் மட்டும் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாரி நிறைய டைம் தோணியிருக்கு. உங்கள் வீட்டுக்கு வாரிசு வரும்போது எப்படி இருந்தது உங்கள் மனநிலை? அம்மாவுக்கு வந்துட்டு நான் 7 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பிறந்தேன். எனக்கு அப்புறம் வந்துட்டு தம்பி இன்னொருத்தன் இருக்கான், ஃபர்ஸ்ட் பிரதர். அவன் வந்துட்டு 8 இயர்ஸில் பிறந்தான். தென் அதுக்கப்புறம் இவன். ஸோ பிறந்தோடனே 2 பிள்ளைங்களை எங்கள் அம்மா நல்லா மேனேஜ் பண்ண முடியல. அப்போ தான் இவனை என்கிட்ட கொடுத்தாங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு 10 வயசு பிள்ளை கையில் வந்துட்டு ஒரு வயசு பிள்ளையே கொடுக்குறாங்க அப்படின்னா, நான் அப்போவே அவனுக்கு அம்மாவாயிட்டேன். நான் அப்போவே சமைக்க கற்றுக்கிட்டேன், அப்போவே துணி துவைக்க கற்றுக்கிட்டேன். எல்லாமே அவனுக்கு இன்ன வரையும் இவன் என் கையில் தான். ஸோ என் புள்ள மாதிரி. வெல்கம் ஸ்டோரிலாம் பார்த்தா நெகிழ்ச்சியாக இருக்குது, அதெல்லாம் உண்மையா? சார் நான் பிறந்தோடனே வந்து அவன் சொன்ன மாதிரி ஹார்ட்லி 2 hours இருக்கும்னு நினைக்கிறேன். பெட்லேருந்து எடுத்து என்னை தொட்டில் தூக்கி போட்டான். இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு எங்கள் பாட்டி வேறு. டாக்டர் வந்து குழந்தை அலௌட் இல்லை, கூட்டிகிட்டு போயிடுங்க வெளியில், ஏன்னா பாப்பா இப்போ தான் பிறந்திருக்கான்னு சொன்னோன்னு என்ன பண்ணாங்க, எங்கள் பாட்டி ஓகேன்னு சொல்லிட்டு பெட்டுக்கு அடியில் இவனை ஒழிச்சு வச்சிட்டாங்க. டாக்டர் போகிற வரைக்கும் அவன் அங்கே தான் இருந்தான். போனதுக்கப்புறம் மறுபடியும் என்னை தொட்டில் தூக்கி போட்டு பெட்டில் படுத்துட்டான். இப்படி தான் வந்து அவன் என்னை வெல்கம் பண்ணான். அதுக்கப்புறமா எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு புத்தி தெரிஞ்சதுலேருந்தே அண்ணா மாதிரி பாடு, அண்ணா மாதிரி ஓடு, அண்ணா மாதிரி இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பியர் ப்ரெஷர் அப்பத்துலேருந்தே. ஸோ வெல்கமிங்னு பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் வெரி ஸ்வீட். உங்களோட வெல்கமிங் வந்து எப்படி இருந்துச்சு? போட்டு அடி வெளுத்துருவாங்க சார். நெஞ்சு மேலே ஏறி உட்காந்து முதின்னு முதிச்சு எவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க சார். அது நெஞ்சில் இருக்க மஞ்சாசுர இடரா எல்லாத்தையும் எடுத்துருவாங்க சார். வெல்கம் பண்ணது வந்து இப்படி தான், என்ன அடிச்சுதான் வெல்கம் பண்ணேன். அடிச்சுதான் வெல்கம் பண்ணேன். சரி, எங்கள் அக்கா சொன்னாங்க நீ பிறந்தது ரொம்ப ஹாப்பின்னு சொல்லி கடைசியில் ஆப்பா வச்சுட்டு இருக்காங்க சார்.
சின்ன வயசில் வந்து எங்கள் அம்மா அப்பா பண்ண என்ன தப்புனா என்னை வந்து அவங்க படித்த ஸ்கூலில் சேர்த்துறாங்க சார். எங்கள் அக்கா எப்படின்னா நல்லா படிப்பா ஸ்கூலில், நான் ஆவரேஜாக தான் படிப்பேன். ஆவரேஜாக படித்தோடனே எங்கள் அக்கா வந்து வாண்டடாக பேசுவாங்க சார் டீச்சர்ஸ் கிட்ட. ஏதாச்சும் தப்பு பண்ணால் சொல்லுங்க மேம், நான் பார்த்துக்கிறேன் வீட்டில். வாண்டடாக வந்து பேசுவாங்க சார் டீச்சர்ஸ் கிட்ட, என்ன பண்ணுறான் என்ன தப்பு பண்ணுறான். வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட சொல்லி வெளுப்பாங்க சார். உங்கள் அக்கா எப்படி படித்தா பாரு, நீ ஏன்டா இப்படி பண்ணுற, அவள் பேரையே கெடுக்கிறியாடா, அந்த மாதிரி சொல்லி பண்ணுவாங்க சார். சரி, மூத்த பிள்ளைங்களுடைய புராணம் கேட்கும்போது உங்களுக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்குது? ஷர்ட் வாங்கினா ஒரு 5 வருஷம்னா அந்த ஷர்ட் அவன் போட்டுக்கிறான். நீ வந்து மாசத்துக்கு ஒரு ட்ரெஸ் வாங்குறியே, அவன் ஏதாவது ஆடம்பரமா பண்றானா, நீ ஆடம்பரமா இருக்கியே, அவன் ஏதாவது அடம் பிடிக்கிறானா, நீ அடம் பிடிக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் ஒரு கம்பேரிசன் பண்ணுவாங்க. சொல்லுங்க, என்ன மாதிரி மூத்த பிள்ளைகள் புராணம் பாடி உங்களை கடுப்பேத்துறாங்க வீட்டில்? நம்ம வீட்டில் எல்லாருக்குமே அவங்கள தான் பிடிக்கும். இப்போ ஒரு பொண்ணை நாங்கள் வந்து அடிக்கிறோம், சும்மா வெறுப்பேற்றுறோன்னா 2 பேர் பக்கம் இருக்கிறதே கேட்பாங்க. இங்கே என்கிட்ட பேச்சே கிடையாது, ஃபர்ஸ்ட் அடி தான். எதுக்கு அவங்க மேலே கை வைக்கிற, தப்பு அது. எங்கள் வீட்டில் நிறைய ஆம்பளை பசங்க தான் சார், அதனால் ஃபுல் எல்லாமே அவங்களுக்கு தான், எல்லா ப்ரியாரிட்டிஸும் அவங்க தான். நம்ம சும்மா சரி பிறந்துட்டுமே வாழணும்னு வாழ்கிறோம், அவ்வளோதான் சார். சார் சின்ன வயசுலேருந்தே அவன் எல்லா இதுலேயும் ஆக்டிவாக இருப்பான். அவன் வந்து காமன்வெல்த் போகிற மாதிரி இருந்தது கராட்டேக்கு. அதுக்கப்புறமா நடுவில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் மாறிட்டு மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தான். ஸோ சின்ன வயசுலேருந்தே இந்த அத்லெட்டிக்ஸ், கராட்டே, கீபோர்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருந்ததுனால அது பயங்கரமான ஒரு ப்ரெஷர் வீட்டில் இருந்து. அதாவது என்ன வந்து நீ ஏன் பண்ணலன்னு கேட்க மாட்டாங்க, ஆனால் மூச்சுக்கு முன்னாடி உங்கள் அண்ணா இது பண்ணா தெரியுமா, உங்கள் அண்ணா அது பண்ண தெரியுமா, தெரியுது பார்க்குறேன், திரும்ப திரும்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். சொல்லுங்க, உங்கள் வீட்டில் வந்து மூத்த பிள்ளைங்கள் புராணங்கிறது வந்து எப்படி இருக்கு? அக்கா புராணம் வந்து எப்படி வீட்டில் பாடுறாங்கன்னா, ஃபுட்டில் இருந்து தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குதுங்க சார். நான் வந்து எந்த பொருளாக இருந்தாலும் சூடாக இருந்தால் தான் சாப்பிடுவேன். ஆனால் அவங்க அப்படி இல்லை, எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுப்பாங்க. பழைய சோறாக இருந்தாலும் 2 குண்டாவது குடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்துப்பாங்க. அக்கா பாரு எப்படி, அவள் எப்படி எதுனாலும் சாப்பிட்டுக்கிறா, நீ ஏதோ ஒன்றுனாலும் சாப்பிட மாட்டேங்கிற, இது பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் உணவு சொன்னீங்க, எதுல எல்லாம் பாகுபாடு இருக்கு? எங்கள் வீட்டில் என்ன பிரச்சனைனா, அக்கா 2 டிகிரி முடிச்சிட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்க, அக்கா தான் வந்து ஃபீஸ் கட்டுறாங்க. அக்கா தான் ஃபீஸே கட்டுறாங்க. எனக்கும் என் தங்கச்சிக்கும் என் தம்பிக்கும் 3 பேர் கூப்பிட்டு 1 மணி நேரம் கிளாஸ் எடுப்பாங்க சார் அப்பா. அக்கா வந்து நம்மளுக்கு பிடிக்காத விஷயம் சொன்னாலும் சரி அதை நம்ம செஞ்சுதானா, ஏன்னா அக்கா நம்மளுக்கு ஃபீஸ் கட்டுறா. அப்புறம் ஏதாவது ஒரு டெசிஷன்னா கூட அவள் மூத்தவ, அவள் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நம்ம சைட் இப்போ பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்கவே மாட்டாங்க சார். இப்போ வந்து நானும் அவ்வளோ ஒரே காலேஜ் தான் படித்தோம். நான் டெய்லி அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்தேன். ஆனால் அவளால் போக முடியல அப்படின்னா, போயிட்டு வா மோனி, இதுதான் சுச்சுவேஷன், நம்மளால வேற வழி இல்லை, இப்படிதான் போய் படிக்கணும்னு சொன்னால் அவள் கேட்க மாட்டான். அப்படிலாம் இல்லை, உன்ன மாதிரி என்னால் இருக்க முடியாது, இந்த விஷயம்னு இல்லை, எதுவாக இருந்தாலும் என்ன மாதிரி இருன்னு சொல்லலை, கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் கூட அப்படிலாம் என்னால் இருக்க முடியாது. நான் ஏன் சொல்கிறேன், நல்லதுக்கு தானே சொல்ல போகிறோம். ஃபேமிலியில் அப்பா அம்மா அவங்க கிட்ட அப்படி சொல்கிறதுனால அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது, அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. அது அப்போ நீங்கள் பேரண்ட்ஸுக்கு நீங்கள் எடுத்து சொல்லலாம்ல, நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, அது அவளை காயப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கேன். ஆனால் அவங்க என்னன்னா இவங்க முன்னாடி அது சொல்கிறது இல்லை. ரகசியமாக இவ ஏதாவது தப்பு பண்ணால் என்கிட்ட வந்து சொல்கிறது, பாரு அவன் தங்கச்சி இப்படி பண்ணிட்டா, அவகிட்ட போய் நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு நீங்களே போய் சொன்னுங்கன்னா, நான் சொன்னாலாம் கேட்க மாட்டா, நீ போய் சொல்லு, நீ தான் பெரிய பொண்ணு அப்படின்றாங்க. அப்போ நான் சொல்லக்குள்ள நான் கெட்டவளா தெரியுறேன். சார் இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அக்காவுக்கு எனக்கும் பஞ்சாயத்து வரும் சார். நான் எங்கள் அக்கா ஒரு அடி தான் அடிச்சிருப்பேன். ஆனால் எங்கள் அக்கா அதை போய் எங்கள் அம்மா கிட்ட 10 விஷயமா சொல்லி என்ன அடி வாங்க வைப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் எங்கள் அக்கா ஒரு கடை கூட அமைச்சது இல்லை சார். ஸ்லைடு பின் வேணுமா நீ தான் போயிட்டு வரணும், ஐயன் வேணுமா நீ தான் போயிட்டு வரணும், எல்லாத்துக்குமே அக்காடா பாவண்டா, அவங்க என்னதான் அடுத்த வீட்டுக்கு போப்போம், நீ தான் பண்ணண்டா அப்படின்னு சொல்லி நம்மளை இப்படியே வளர்த்துட்டாங்க சார் சின்ன வயசுலேருந்தே. உங்கள் வீட்டில் என்ன மூத்த பிள்ளைங்கள் புராணம் பாடுறாங்க? மணி விஷயத்தில் பிரச்சனை வரும். ஏன்னா அவனுக்கு 10 ரூபா கொடுப்பான், எனக்கு 10 ரூபா கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணிடுவேன், 10 ரூபாயோ அப்படியே உடனே செலவு பண்ணிடுவேன். கடைக்கு போனால் 10 ரூபாய்க்கு வாங்கிடுவேன். இவன் என்ன பண்ணுவான்னா 2 ரூபா 3 ரூபா வாங்கிட்டு மீதி காசு சேர்த்து வச்சிருவான். எங்கள் அப்பா எப்போவுமே என்ன சொன்னான், அவனை பாரு வாங்கி எப்படி அதாவது கொடுக்குற காசு எப்படி சேர்த்து வைக்கிறான் பாரு. அவன் என்ன பண்ணால் என் காசில் வாங்கி சாப்பிட்ருவான். பட் வீட்டுக்கு அது தெரியாது. அவன் பாரு எப்படி சேர்த்து வைக்காம பாரு, நீ எதுவுமே பண்ண மாட்டேங்கிற, அவன் பாரு யோசிச்சு செலவு பண்ணுறான் பாரு, அவனை மாதிரியே ஏறுன்னு சொல்லி இந்த மாதிரி அடிக்கிறது சொல்லுவாங்க. சொல்லுங்க, மூத்த பிள்ளைகள் வரமா சாபமா? அவர் எப்படின்னா எல்லாத்துலேயுமே மைனஸ் அவர், அதனால எனக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாகவே ஆயிடுச்சு. நான் வந்து டியூஷன் எடுப்பேன். ஸோ எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் வரும்போது சொல்லுவாங்க, இத்தனை பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர, வீட்டிலே மக்கு மாதிரி இருக்கான், அவனுக்கு சொல்லித்தர மாட்டியா அப்படிலாம் கேட்பாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். நான் படிக்கிறதுலையும் சரி மற்ற இதுலேயும் சரி எல்லாமே நல்லா பண்ணுவா. எனக்கு அதெல்லாம் படிக்கிறதே வராது. எனக்கு அவள் சர்க்கிளில் எல்லாருமே சூப்பராக படிப்பாங்க. நான் மட்டும் அங்கே வந்து படிக்காமல் இருக்கிறதுல அவங்க அப்படி இது பண்ணுறாங்க. ஆமாம் சார், நான் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் மம்மி வந்து மம்மின்னு இல்லை, எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவான கேரக்டர் தான். நானுமே அவனை ரொம்ப சப்போர்ட் பண்ணுவேன். சப்போர்ட்லாம் பண்ண மாட்டாங்க சார். என்னை மாட்டி விடுறதுல ஃபஸ்ட்டு யாரை கேட்டால் சுப்ரியா வந்து நிற்பா ஃபஸ்ட் ஆளா. என்னெல்லாம் மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்க சார்? எதனா ஒரு தப்புல மாட்டிக்கிட்டு திட்டு வாங்குவேன் சார் நான் எங்கள் அம்மா கிட்ட. அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் பேசுவாங்க. அவங்க கிட்ட வாங்கவே முடியாது திட்டு. அமைதியாக உட்காந்துட்டு இருப்பேன் கண்ணை மூடிட்டு. சிரிக்கிற சவுண்டு மட்டும் ஏதோ ஒரு மூலையிலேருந்து கேட்கும் சார்.
யாருன்னு பார்த்தா இந்த அம்மா பூனை மாதிரி உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. மம்மியே கண்டுபிடிச்சு தான் கேட்பாங்க. நான்லாம் போய் சொல்ல மாட்டேன். பொய் பொய் சார், அவங்களாவே ஒரு பொய். எல்லாமே பொய் சார், சொல்றது எல்லாமே பொய். இவ தான் ஃபர்ஸ்ட் போய் மாட்டியே விடுவா. கடைக்கு போவாங்க சார், அம்மாவும் அக்காவும் என்னை கூட்டே போக மாட்டாங்க. இப்போ எதனா ஒரு பொருள் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு நிறைய வாங்கி கொடுத்துருவாங்க, எனக்கு எதனா 1 2 தான் வாங்கி கொடுப்பாங்க. கேட்டா ஒரு பொய் சார், அவ காசுல அவ வாங்கிக்கினா. நான் வந்து எப்படின்னா ஒரு திங்ஸ் வாங்கினாலும் நான் நல்லா எக்ஸ்பென்சிவாக வாங்குவேன். நான் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். அவன் அப்படிலாம் அதை பற்றிலாம் கேரே பண்ண மாட்டான் சார். அவன் அது எப்படி சொல்கிறது, எது வேணுமோ அதை கேர் பண்ண மாட்டான். அன்வான்ட் திங்ஸ் நிறைய பண்ணுவான். எனக்கு மம்மி வந்து கொஞ்சம் உங்களுக்கு வாங்குற திங்ஸ் எல்லாம் வாண்டட் திங்ஸ், அவருக்கு வாங்குறது எல்லாமே அன்வான்ட் திங்ஸ் சார். அப்படி இல்லை சார். இப்போ இந்த ஏஜ்ல பைக் தேவையா, ஆனா அதுதான் அவன் கேட்பான். உனக்கு எவ்வளவு வயசாகுது? 17 சார். எந்த வயசுல வாங்கி கொடுக்கலாம் வந்து கேளுங்க பைக் வந்து? ஒரு ஃபைனல் இயர் படிக்கும்போது வாங்கி தரலான்றது என்னோட தாட் சார். என்ன பைக் எவ்வளவு ரூபாய் கேட்டீங்க? 3,50,000 சார். அவன் கூட வண்டியில போன அனுபவம் எனக்கு தான் சார் நிறைய இருக்கு. என்ன நிறைய பயம்புத்தி இருக்கான் சார் அவன். அதனாலே நான் அவனுக்கு வண்டி வாங்கி தரக்கூடாது. ஏன்னா வாங்கினாலும் ஃபர்ஸ்ட் நான் தான் போகணும். எங்க போனாலும் அவனை கூட்டிட்டு வான்னு சொல்லுவாங்க. எனக்கு அதுக்கு நான் ஆட்டோக்கு காசு கொடுத்துட்டே பரவாயில்ல, உன் கூட நான் வரமாட்டேன் அப்படின்ற மைண்ட் எனக்கு வந்துருச்சு சார். சான்ஸ் எப்பயாவது ஒரு வாட்டி தான் கிடைக்கும். அதனால நல்லா பயம் புத்தி என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணி கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டுருவேன். உயிரே இருக்காது சார் அவன் வண்டியில் உட்காந்தானா. அவனோட டைட்ஸ் மேலே தான் நான் கால் வச்சுட்டே உட்காருவேன். அப்படி பயம்புத்துவான் சார். கத்துவேன், சுஜன் என்னை இறக்கி விட்டுறா, நான் ஆட்டோவில் போயிடுறேன்டா அப்படி சொல்லுவேன். அதெல்லாம் முடியாது, நீ பிடிச்சிக்கோ டைட்டா, என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஆமா ஓட்டுவான் சார், சார். பழி வாங்கணும்ல சார். சொல்லுங்க, மூத்த பிள்ளைகளாக பிறப்பது வரமா சாபமா? கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போவுமே நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் முடிவு. ஒரு முடிவு அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, 3 பேத்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. வேற வீட்டுக்கு போய் 15 வருஷமாச்சு. ஆனால் சண்டே சமையல் என்ன சிக்கனா மட்டனா இல்லை மீனா என்னங்கிறது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் எங்க செய்யணும். சொல்லுங்க, நீங்க மூத்த பிள்ளையா இருப்பது வரமா சாபமா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள், வீட்டில் ஏதாவது நான்வெஜ் செய்கிறாங்க இல்லை ஏதாவது செய்கிறாங்கன்னா அது கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து அது கழுவி வெங்காயம் தக்காளி அறுத்து கொடுத்து எல்லாம் A to Z நான் பண்ணி கொடுக்குறேன். இன்னி வரைக்குமே அது ஒன்று கூட அவங்க பண்ண மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, காலையில் சாப்பிட்டு போட்ட சாமான் அப்படியே இருக்கும், அது நான் நைட்டு விலைக்கு நான் தூங்கணும். அவன் ஒரு தட்டு கழுவி வச்சிட்டானா, ஐயோ பாத்திரம் கழுவுறான் பாரு அப்படின்வாங்க. அம்மா அப்படியே ஃபோன் போட்டு எங்கள் பாட்டிக்கு, மா பையன் பாத்திரம் கழுவுறாமா, இந்த பொண்ணு உட்காந்து ஜாலியாக டிவி பார்க்குதுமா அப்படின்வாங்க. காலையில் எழுந்து கோலம் போடுறதுலேருந்து வீட்டு வாசல் பெருக்கிறதுலேருந்து வீடு பெருக்கிறதுலேருந்து தொய்ச்சு துணி எடுத்து போய் மேலே போய் காய போடுறதுலேருந்து திருப்பி கொண்டு வந்து மடிச்சு வைக்கிறதுலேருந்து இது எல்லாமே நான் பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்த வளர்த்த பேரண்ட்ஸ் 2வது வர பிள்ளைங்களுக்கு இதே சொல்ல மாட்டேன்றாங்க. இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, வேம்னிட்டி ஏதாவது ஒரு கெஸ்ட் வராங்கன்னா அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக, அது என்னன்னே தெரியல, ஃபர்ஸ்ட்டு போய் இவர் தான் வந்து தண்ணி கொடுப்பாரு. அவங்க என்ன நினைப்பாங்க, இன்னும் ஒரு பொம்பளை பொண்ணு கொடுக்காம ஆம்பளை பையன் வந்து கொடுக்குறான். அப்போ அந்த இடத்துல என்னதான் இமேஜ் ஸ்பாயில். நான் கொடுக்கறது முன்னாடி இன்னொரு என்னடா உனக்கு பொண்ணாடா தர போகிறாங்க, என்னடா பண்ணுற நீ, கம்முனு. அப்புறமா தான் தெரியுது, அவங்க வந்து சொல்லிட்டு போவாங்க, பையன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கானே அப்படின்னு. எனக்கு அப்படியே இம்ப்ரெஸ் பண்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சம். அப்ப வேம்னட்டி அவங்க முன்னாடி வந்து வெசல் ஏதாவது இருந்ததுன்னா பாத்திரம் வலிக்கிட்டே, அதோ வந்துட்டாத்த இன்னப்பா பாத்திரம் கழுவுறியாப்பா, ஆமா அத்தை. தங்கச்சி வெந்த வேலையும் சேர்த்து கிடையாது, என்னத்த பண்றது, சின்ன பொண்ணா போயிட்டாலும் என்னடா பண்ற ஆக்டிங்னா அப்படி பண்ணுவான் சார். சீரியஸ்லி ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்காக மண்ணில் ஒரு கூட உருள்வான் சார். மூத்த பிள்ளைங்களா இருந்து என்னெல்லாம் தியாகம் பண்றீங்க? காலேஜ் முடிச்சுட்டு காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸில் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா லைக் எங்களோட ஃபேமிலியில் ரொம்ப ஒரு குரூஷியலான டைம். ஏன்னா நாங்கள் வீடு கட்டின டைம் அது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பில்டரை ஏமாற்றி வி ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு 15 to 20 lakhs வந்து நாங்கள் இழந்துட்டோம். ஸோ ஃபினான்ஷியலி, மென்டலி, ஃபிசிக்கலி எல்லாருமே ரொம்ப உடஞ்சி போயிட்டோம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அப்போ கரெக்டாக நான் வேலைக்கு போகிறேன். நான் முதல்ல பண்ண விஷயம் என்னென்னா, ஒரு பக்கம் வந்து அந்த நகைக்கான கடனை அடைக்கிறதுக்கான ஒரு வழியில் இறங்கினேன். இன்னொரு பக்கம் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஒன்றா வாங்க ஆரம்பித்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னோட சம்பளன்றது என்ன தாண்டி என்னோட ஃபேமிலிக்கு அப்போ ஒரு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்போ என் தங்கச்சி வந்துட்டு நான் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து கோவா போகணும் அப்படின்ட்டு சொல்லி வந்து நிற்கிறா. ஸோ நானும் கோவா போனேன், இல்லைன்னு சொல்லலை. நான் காலேஜ் டேஸில் போகும்போது சுச்சுவேஷன் கொஞ்சம் வேறு. 5 நாளைக்கு எங்களுக்கு மொத்தமான செலவு ஒருத்தருக்கு 10,000 ரூபா தாண்டலை. ஆனால் இந்த அம்மா வந்து ஃப்ளைட்டில் தான் போனாங்க, ஃப்ளைட்டில் தான் வந்தாங்க. நான் இப்போ வந்து பெங்களூரில் படிக்கிறேன். ஸோ அங்கேருந்து நான் வந்து ஸ்லீப்பர் ட்ரெயினில் போகிறேன்னு சொன்னது என்ன சொன்னேன்னா, ஐயோ ஆம்பளை பசங்களாம் இருப்பாங்க, சேஃப்டியாக இருக்காதுன்னு சொன்னதே எங்கள் அண்ணன் தான். இப்போ கூட நாளைக்கு காலைல எனக்கு வந்து பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூ இருக்குது, நைட்டு பஸ் புக் பண்ணிடா அப்படின்னு சொன்னதுக்கு, அண்ணன் இருக்கமா ஃப்ளைட்டில் போடுறமா அப்படின்னா. அதாவது அண்ணன் இருக்கமான்னு வந்து கார்டையும் கையில் கொடுக்குறது, வெளில போய் நான் தான் கார்டே கொடுத்தேன், இது கூட தெரியாது அந்த பொண்ணு, எல்லாமே நான் தான் பண்ணேன். அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் நான் அவனோட காசை தான் வாழ்கிற மாதிரியே பேசுகிறான். இப்போ வந்து வீடு வந்து கட்டும்போது அவன் ஹெல்ப் பண்ணான்னு சொன்னான் இல்லைங்களா சார், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அந்த டைமில் எங்களுக்கு கண்டிப்பாக. ஏன்னா அப்பாவோட சேலரி வந்து ஒரு பக்கம் இஎம்ஐக்கு போச்சுன்னா இவன் ஒரு பக்கம் பொருள் வாங்கினா ரொம்பவே கடவுள் புண்ணியத்தில் அது கரெக்டாக இருந்தது. பட்
அவன் மட்டும்தான் வந்து வீட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணான்ற மாதிரி ஒரு ஸ்டோரி இப்போ சொன்னா இல்லைங்களா, அங்கே தான் பிரச்சனையே. இப்போ நான் வந்து 7th-லேருந்து 12th வரைக்கும் மீடியாவில் வந்து நிறைய ஷோஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதில் வந்து இன்கம் எல்லாமே நான் வந்து ஒரு பைசா அதில் எதுவுமே கேட்காம அம்மா அப்பாட்ட தான் கொடுத்தேன். ஸோ அந்த சேவிங்ஸ்லாம் சேர்த்து தான் வந்து வீடு கட்டலான்ற ஐடியாவே வந்தது அம்மா அப்பாவுக்கு. இன்னைக்கு எந்த வீட்ல அவன் அதுக்காக சோஃபா ஏமாத்திட்டாங்க. வெயிட் பண்ண நோ எந்த வீட்ல வந்து அவன் சோஃபா வாங்கி போட்டானோ அந்த வீடு பில்லரே என் காசை தான் போட்டாங்க. நான் சொன்னா இவங்க ஒத்துப்பாங்களா சார்? இல்ல, அது நான் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மேட்டர்னு சொல்லுவாங்கல்ல. நான் ஃபவுண்டேஷன் போட்டது என் காசுலன்னு சொன்னா அந்த ஆள் ஏமாத்தின காசு தான் உன் காசு, உன்னோட கான்ட்ரிபியூஷன் ஒன்றும் இல்லை, இது எல்லாமே நான் தான் பண்ணேன், நான் இல்லைனா நீ இல்லைன்ற மாதிரி அவன் பேசும்போது தான் மூக்கிலே குத்தணும் போல கோவம் வரும். அதிகாரம் யாருக்கு அதிகம், மூத்த பிள்ளைங்களுக்கா இளைய பிள்ளைங்களுக்கா அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். எங்க வீட்டுல மூத்த பிள்ளைங்களா இருந்து இவங்க பண்ற அட்வைஸ் எல்லாம் பார்த்து எங்களுக்கு பயங்கர கடுப்பா இருக்குங்க. அதுவும் அட்வைஸுங்கிற பேர்ல இவங்க பண்ற டார்ச்சர் இருக்குங்களா, எங்க அப்பா அம்மா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்ற மாதிரி விஷயங்கள் என்ன இருக்கு? அதிகமாக முடி வளர்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. வீட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ அக்கா கிட்ட போய் கேளு, அக்கா ஓகே சொல்லிட்டா நீ முடி வளர்த்துக்கோ, ஏன் அக்கா ஓகே சொல்லணும் அப்படின்னு கேட்டால் அவள் தான் ஃபஸ்ட்டு, அவள் சொல்கிறத கேளு. செகண்ட் விஷயம் என்னன்னா, எங்கள் அப்பாவுக்கு ஃபுல்லாக போயிருச்சு சொட்டை. எனக்கும் ஒரு பயம், ஏன்னா அப்பாவுக்கு என்ன ஆகுதோ அதை தானே பிள்ளைக்கும் ஆகும். இப்பயே மொத்த முடியும் போது ஃப்யூச்சரில் முடி கொட்டுறதுக்கு முன்னாடியாவது வளர்த்துறணும்னு பார்த்தா அலோவே பண்ண மாட்டாங்க. வளர்க்குறதுனா இங்கே மட்டும் ஷார்ட்டாக வெட்டிட்டு மற்றபடி ஃபுல்லாக இந்த முள்ளம்பன்றி தலை மாதிரி அந்த மாதிரி வெட்டணும்னு ஆசை சார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சார் ஹேர் கட் பண்ணா, ஆனால் ஹேர் கட் பண்ண மாதிரியா இருக்கு பாருங்க சார். நான் சொல்கிறேன், இது வரைக்கும் எனக்கு வளர்க்கணும்னு ஆசைதோ இவர் இருக்கா மாதிரி நல்லா இது வரைக்கும் வளர்க்கணும்னு ஆசைன்றேன். இது வரையும் போதும். காலேஜ்லேயே அலோவ் பண்ணுறாங்க சார், இவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க சார். எங்கள் வீட்லேயும் டெய்லி இதுக்காக சண்டை வரும் சார். எங்கள் வீட்டில் யாருமே இவனை மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனால் அவராச்சும் ஒரு ப்ராப்ளம் சொன்னார் அவங்க டேடிக்கு அப்படி இருக்குன்னு. எங்கள் டேடிக்கெலாம் நல்லா தான் ஹேர் இருக்கும், என்னை விட அவனுக்கு ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும் சார் ஹேரு. எங்கள் மம்மி இன்னொன்று சொல்லுவாங்க, என் பொண்ணு யாராவது பார்க்க வந்துட்டு இந்த பொண்ணு வேணாம் அந்த பொண்ணு வேணும்னு சொல்கிற அளவுக்கு நீ பண்ணு வேணான்னு சொல்லுவாங்க சார். அப்போ கூட அதை கட் பண்ண மாட்டான். மெயின்டைன் பண்ணுவேன், எனக்கு வளரும் சார். நான் என்ன கேட்குறேன், பொம்பளை பிள்ளையா சார் அவன் குடுமி போட்டுக்கு போகிறான், நான் இல்லை என்ன சார் பண்ண போகிறான், எதுக்கு இப்படி முடி வச்சிருக்கான் கேளுங்க. இந்த வயசுல தானே சார் பண்ண முடியும். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வந்தபோது இப்படிலாம் பண்ணா அப்போ 4 பேர் எடகுடமா பேசுவாங்க சார். இதை விட வேற சத்தம் போட்டு சிரிக்காத, நீ ஒரு பொம்பளை பொண்ணு, அதை மைண்ட்ல வச்சுக்கோ. ட்ரெஸ் இப்படி போடாத, லிப்ஸ்டிக் வைக்காத, ஹேர் ஸ்டைல் இப்படி பண்ணாத, அது இதுன்னு ஒரு பெரிய ரெட் ஃபிளாக்னா என் அண்ணன் தான். பெரிய லிஸ்டே இருக்கு போல இருக்க. பெரிய லிஸ்ட். ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வாங்கினேன்னா, ஐயோ என்னது இது, இதெல்லாம் எதுக்கு போடுற, என்ன பார்த்தியா நான் சோப்பு கூட போட மாட்டேன் மூஞ்சிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட பாருங்க, இவ்வளோ லிப்ஸ்டிக் தேவையா? இல்லை, எங்க எபிசோடுக்கு நாங்கள் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வைக்கல. நாங்கள் ஏதோ இவ்வளோ லிப்ஸ்டிக் போட்டாதான் இங்கே உட்கார வைப்பாங்க மாதிரியா இருக்காது. அந்த மாதிரி சார், இது அவரவர் தனிப்பட்ட உரிமை தானே. இதுக்கெல்லாம் ஏன் செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு அட்வைஸ். என்ன வச்சு நேர்வாக்கு எடுத்து எந்த அப்படி குளிச்சுட்டு வந்தோமோ அவ்வளோதான். வேணும்னா ஒன்றும் ஒரு பாவாடை சட்டை கொடுத்து உட்கார வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட். இவரெல்லாம் வந்து அப்படி உட்கார வைக்கணும் மம்மி இவளை அப்படின்ற மாதிரி அவருக்கு ரொம்ப ஆசை. ஒரு நாளாவது என் தங்கச்சி நான் இப்படி பாத்திர மாட்டேன். இல்லை, இவருக்கு இப்படி ஒரு பொண்ணு பார்த்து கொடுத்துட்டா என்ன? ஐயோ சூப்பர் சார், அது மட்டும் ஓகேவா? அந்த மாதிரி தான் சார் வேணுமா? இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா அவர் சம்பாதிக்க காசுலாம் அந்த பொண்ணுக்கு போயிடுமா. இந்த மாதிரி வந்து எந்த செலவும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அந்த பொண்ணை யாரும் பார்க்கவும் மாட்டாங்க. ஒரு 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 நல்ல விஷயமா இருக்கும். அந்த ஒரு பொண்ணு தான் வேணும் அப்ப நம்ம அந்த பொண்ணே பார்க்க கூடாது. நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கிற, நல்ல மாடர்னா இருக்கிற, என்னோட உங்களோட மாடர்னா இருக்கிற பொண்ணை பார்த்துட்டு தான் ஒரு கல்யாணம் பண்ணணும். இது ட்ரெடிஷனல் தானே சார். என்ன சார் குறை, இதுக்கே திட்டு சார். இதுக்கு நான் அந்த லிப்ஸ்டிக் கூட நான் ஏன் நோட் பண்ணேன்னா, அந்த லிப்ஸ்டிக் பிரச்சனை உனக்கு என்னப்பா பிரச்சனை? ரொம்ப நம்ம இப்போ ஒரு அட்ராக்டிவா இருக்கும்போது அது அது எப்படி சொல்றது, அழகு இருக்கிறதுல தான் ஆபத்து இருக்கும். உனக்கு தெரியாது உன்னை சுற்றி எத்தனை பேர் உன்னை பார்க்குறாங்க, என்ன பண்ணுறாங்க. நீ ஒரு பஸ்ஸில் போகிற, ஒரு ஆட்டோவில் போகிறேன்னா ஆட்டோக்கார கூட உன் மேலே கண்ணு இருக்கும். எங்கே போனால் ஸ்கார்ஃப் கட்டிட்டு போ, க்ளவுஸ் போட்டுக்கோ, இப்படி இரு அப்படி இருன்னு அப்படியே அப்பாவுக்கு அடுத்தது என் அண்ணன். நீங்கள் எதனால் இப்போ இதெல்லாம் சொல்ல வரீங்க? ஸ்கின் கேர் எதுக்கு சார் எனக்கு புரியல. இப்போ நான்லாம் வந்து ஒரு எதுவுமே போட மாட்டேன் சார், எனக்கு தேவையில்லை, வேண்டாம். நேச்சராக இருங்க, நேச்சர் தான் அழகு. குளிச்சுட்டு மஞ்சத்தூள் பூசுங்க, அது ரொம்ப நல்லது. ஏன் ஸ்கின் கேர் வேணாம்னு நினைக்கிறீங்க? காசு செலவாகுது இல்லை சார். செலவுனாலயா? அதுதான் செலவுனால. ப்ளஸ் உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும்? பொண்ணே பிடிக்காது. அப்படிலாம் சொல்ல முடியாது பொண்ணு சார். எனக்கு வந்து டிசிப்ளினா, அழகா, நீட்டா, ஒரு லட்சணமா, எந்த ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ வேலை பார்க்குற ஒவ்வொரு பெண்ணுங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை இருக்கு. அவங்கவுங்க வேலைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை செய்ய வேண்டிய கரெக்டாக இருக்கு இல்லைங்களா? ஸ்கின் கேருங்கிறது வந்து பேசிக்கான விஷயம். அவங்களுக்கு தேவையான ஸ்கின் கேரை அவங்க எடுத்துக்கிட்டோம். ப்ரோ, எனக்கு ஒரு கொஸ்டின் மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு மேலே எல்டர் யாராவது இருக்காங்களா? நீங்க தானா? உங்களை யாராவது கைட் பண்ணியிருக்காங்களா இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு? யாரும் கைட் பண்ணதா பெருசாக தெரியாது. நம்மளுடைய இருக்கிற சுற்றுச்சூழல் சரௌண்டிங் அந்த பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். எல்டர் எதுக்கு வேணும் தெரியுமா? சரி வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் மைக் அவன்கிட்ட கொடுங்க, என் தம்பிக்கிட்ட கொடுங்க.
உனக்கு ஃபர்ஸ்ட் நான் டீச் பண்ண லெசன் என்ன? செக்ஸ் எஜுகேஷன். ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்காதீங்க. ஒரு பொண்ணை எப்படி நீ பார்க்கணுன்ட்டு பசங்களுக்கு சொல்லி கொடுங்க. பசங்களை எப்படி வளர்க்கணும் அப்படின்றது பேரண்ட்ஸ்க்கு தெரியல அந்த காலத்தில். ஏன்னா ஒரு பொண்ணை அடக்கி உள்ள வச்சுட்டீங்க. வெளியில் போனது ஆம்பளைங்க தான். ஒழுங்காக வளர்க்கல. நீங்களும் வேலைக்கு போயிடுவீங்க. பொம்பளைங்களே உள்ளே வச்சுப்பீங்க. ஆம்பளை எப்படி வளரணும்னு சொல்லி கொடுக்க மாட்டீங்க. ஆம்பளை பையன் வளர்த்து விட்டுருவீங்க. இன்னைக்கு நீங்கள் வந்து அதே அதிகாரத்தை திருப்பி பொண்ணுகிட்ட பண்ணுறீங்க, தங்கச்சிட்ட பண்ணுறீங்க, பொண்டாட்டிகிட்ட பண்ணுறீங்க. இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ் நல்லா தான் இருக்காங்க. சீரியஸ்லி அவங்கள அப்படியே விடுங்க, அவங்க நல்லா தான் இருக்காங்க. சரி, அவங்க சொல்ல வந்தது என்ன புரிஞ்சுன்னா, அன்பை கடந்து ஒரு பயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உறவு ஆரோக்கியமான உறவாக இருக்காது, ஃபேக் ஆகிடும். உங்களுக்காக வேணா உள்ளே போய் தொடச்சிட்டு வருவாங்க, அது அவங்க மனசார செய்ய மாட்டாங்க. என்னுடைய தாட் எப்படி இருக்குன்னா, இப்போ கூட வாட்டர் பாட்டில் கூட சிஸ்டர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க கிட்ட பார்த்தீங்களா சிஸ்டர், வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டிப் பண்ணி குடிக்கும்போது அவங்களுக்கு தான் ஹெல்த் இஷ்யூ ஆகும். அது எதுக்கு போகணும்? நீங்கள் சொல்ல வர்றது கரெக்டு. அப்போ என்ன பண்ணணும், ஒரு கர்ச்சீப் எடுத்து வாடா செல்லுன்னு சொல்லி தொடச்சி விட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு இப்போ லிப்ஸ்டிக் போட்டுக்கன்னு சொல்லணும். அதுதான், இவ்வளவுதான் செய்யணும். உங்களுடைய அக்கறை ரொம்ப நல்லது. இதை நானும் செய்யறேன், என் வீட்டுக்கு, என் குழந்தைங்களுக்கு செய்யறேன், என் மனைவிக்கு நான் செய்யறேன், நல்ல உணவை கொடுக்கணும், நல்லது செய்யணும் போது. ஆனா அவங்களுக்கு எந்த டோன்ல சொல்றோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவனை நான் டார்ச்சர் பண்ண விஷயம் என்னன்னா, லவ் பண்ணக்கூடாது. காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணி மாட்டிக்கிட்டான், தெரிஞ்சிருச்சு. எனக்கும் என் தங்கச்சிக்கும் தெரிஞ்சுது. சரி, நாங்க 2 பேரும் என்ன பண்ணோம், சைலண்டா அந்த பொண்ணு நம்பர், அந்த பொண்ணு எங்களுக்கு தெரியும், அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அதை பிரேக்கப் பண்ணி விட்டுட்டோம். அந்த பிள்ளைய சகுனி வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க சார். அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டான். நாங்க சண்டை பண்ண தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கலச்சு விட்டீங்க. அந்த பிள்ளை பத்தி இவங்கிட்ட தப்பா சொல்றது, இவனை பத்தி அவகிட்ட சொல்றது. உங்களை மாதிரி கூட பிறந்த அக்காக்கள் இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? நான் வந்து பாய்ஸ் ஸ்கூல், அக்கா வந்து எனக்கு பக்கத்து கேர்ள்ஸ் ஸ்கூல். ஸ்கூல் டைம் 12th ஒரு க்ரஷ் இருந்தாங்க. அந்த நேம் எப்படியோ எங்கள் அக்கா கிட்ட யாரும் சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நான் 1 month கிட்ட அந்த நேமை வச்சு எங்கள் அம்மா அப்பா என்ன நேம் சார், அந்த நேம் வேணாம். அந்த நேமை வச்சு சொல்லுமா சார், அந்த நேம் வேணாம் சார். இன்னொரு பொண்ணு வந்து என்கிட்ட சொல்லிட்டா, உங்க தம்பி வந்து அந்த பொண்ணை பார்க்குறாங்க, அந்த பொண்ணு திரும்பி பார்க்குறாங்க, 2 பேரும் லவ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து க்ரஷோ லவ்வோ, ஆனால் என்கிட்ட அப்படி தான் வந்துச்சு, 2 பேரும் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா. சரி ஓகே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட என்னால் டேரெக்டாகவும் கேட்க முடியல. எங்கள் வீட்டுக்கு கீழே வீட்டில் குட்டி பையன் இருக்கான், அவன் காதில் சொல்லி அனுப்புவேன். அப்படி தான் சார் அவர் கலாய்ப்பனே. கிட்டத்தட்ட ஒரு 1 month கிட்ட அதை சொல்லியே நான் பயமுறுத்திட்டு இருந்தேன். ஏன்னா என்னை விட சின்ன பையன், அவனுக்கு மெச்சூரிட்டி இருக்காது. ஸோ இதெல்லாம் அவனுக்கு தப்புன்னு சொல்லி புரிய வைக்கணும்ல சார். அதனால தான் அவனை பயமுறுத்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சொல்லி புரிய வச்சுட்டேன், அதெல்லாம் ஸ்கூல் டேஸ் க்ரஷ் மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு. இப்போ அவங்களும் இல்லை, பாவம் தனியாக தான் இருக்கார் இது வரைக்கும். வீட்டில் யாருக்கு 2 ஃபேஸ் இருக்கு? என் தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா 2 முகம் மட்டும் கிடையாது, 2 முகம் ப்ளஸ் 2 லாங்குவேஜ். அதாவது இப்போ தமிழில் வந்து பேசினானா அவள் வந்து அந்த ஆர்குமெண்ட்டில் ஜெயிக்க போகிறான்னு அர்த்தம். இதுவே இங்கிலீஷில் பேசுகிறானா, ஓகே நம்ம இந்த ஆர்குமெண்ட்டில் தோக்க போகிறோம், அப்போ வந்து இங்கிலீஷில் பேசி அதை அப்படியே மேட்ச் பண்ணி அப்படி தன்னை ஒரு இன்டெலெக்சுவலாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு அம்மா அப்பா முன்னாடி அவள் பாரு அவள் எப்படி பேசுகிறா நீ இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு என்னை திட்டி விட்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா அண்ணா அண்ணா அப்படின்வா. ஆனால் என்ன பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், ஏய் என்னடா நான் வெக்கமா இல்லை இதெல்லாம் பண்ணுறியான்ட்டு அப்படியே கூச்சமாக இல்லாமல் திட்டுவா என்ன. சார் டபுள் ஃபேஸ்ட்னா அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எங்கள் அண்ணாவை விட யாரும் பெஸ்ட்டாக இருக்க முடியாது. 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது டான்ஸ் கிளாஸில் என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு அவனை அமிச்சாங்க. என்ன பண்ணானா, என் கழுத்து இப்படி இருக்கு, இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு இப்படி கூப்பிட்டு வந்தான். ஏன்டா இப்பெல்லாம் பண்ணுறேன்னா, நீ என் தங்கச்சின்னு சொன்னால் என் ஃப்ரெண்ட்ஸில் என்ன நினைப்பாங்க, 5 feet apart, மெயின்டைன் த டிஸ்டன்ஸ் அப்படின்னா. அப்போ நான் எல்லாரையும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அண்ணா அக்கான்னு கூப்பிடுவேன். இவன் ஒரு தடவை கூட நான் கூப்பிட்டதே இல்லை. நான் கூப்பிட்டது கூட என்ன சொன்னா, சீ அந்த மாதிரிலாம் கூப்பிடாது, ரொம்ப கேவலமாக இருக்குது, கீப் இட் யுவர் செல்ஃப் அப்படின்னா. ஸோ டபுள் ஃபேஸ்ட் அண்ணான்னு கூப்பிடலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அட்லீஸ்ட் இந்த நாயே பரதேசி அந்த மாதிரிலாம் கூப்பிடாம இருக்கலாம்ல. அதாவது ஐ திங்க் இட்ஸ் a reflection of your behavior. நான் தமிழ்லயே சொல்றேன், நீங்க பண்றது சார் டபுள் ஃபேஸ் அவரை இங்கிலீஷ்ல பேசி எப்படி ஆஃப் பண்ணுவீங்க? நான் வந்து ஊசி குத்துற மாதிரி பொறுமையா சொல்லுவேன், அது வந்து அவனுக்கு சுருன்னு ஏறிடும். அவன் சொல்றது கத்தும் போது அவன் என்னதான் கரெக்டா சொன்னாலும் ஐயோ ஏன் நாய் மாதிரி கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவம் வந்துடும். அந்த டைம்ல தான் என்ன பண்ணுவேன், யூ பேடா ஷட் அப், யூ கீப் இட் யுவர் செல்ஃப், யூ திஸ் யூ தட் ன்னு சொல்லி நான் கரெக்டாக பேசும்போது தமிழ்ல பேசு அப்படின்னுவான். இந்த 2 ஃபேஸ் எனக்கு நடிச்சு காட்டுங்களா. சரண் அப்பாவே கஷ்டத்தில் இருக்கார் சரண். எனக்கு வந்து நான் அப்பாட்ட கேட்பேன், பட் யூனோ ஐ ஃபீல் வெரி ஆக்வர்ட். ஏன்னா ஹி ஹேஸ் லோன்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தேட். ஸோ நீ கொஞ்சோண்டு இந்த மாதம் மட்டும் ஹெல்ப் பண்ணினா, ஐ ஸ்வேர் டு காட் நெக்ஸ்ட் மந்த் நான் கண்டிப்பாக உனக்கு கொடுத்துட்றேன். நான் யாருக்கும் ப்ரெஷராக இருக்கணும்னு ஆசைப்படல, பட் அட் த சேம் டைம் எனக்கு கொஞ்சோண்டு ஹெல்ப் யாராவது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஐ ப்ராமிஸ், நான் பெரிய பொண்ணாய் கண்டிப்பாக சம்பாரிச்சவங்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றேன். நான் இதை வேணும்னு எல்லாம் பண்ணல, எனக்கு நிஜமாவே தேவை இருக்கனால தான் பண்ணுறேன். நான் வேணும்னே இந்த மாதிரி தெரியாமல் ஏதாவது பண்ணால் அப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். பட் இந்த தடவை எனக்கு
ஒரே ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். இப்படி கேட்டு கேட்டு கிட்டத்தட்ட லிட்டலாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கோர்ஸ் பண்ணணுன்ட்டு 10,000 ஓ 20,000 ஓ ப்ளீஸ் 35,000. ப்ளீஸ் ப்ளீஸ் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. சார் யூஎஸ்ல நான் ஒரு காலேஜ் அப்ளை பண்ணியிருந்தேன். இல்லை இப்போ அப்படியே ரிவர்ஸில் பேசி நீங்கள் அழுதிங்கல்ல, இப்போ அழுது முடிச்சிங்கல்ல, இப்போ வாங்கி முடிச்சிட்டிங்க, இதை சாதிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் இப்படி இப்போ என்ன டோனில் பேசுவீங்க? இல்லை சார் அவ்வளோ நான் மோசம்லாம் இல்லை. அதுக்கப்புறமா வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் ரொம்ப விசுவாசமாக இருப்பேன் சார். இப்போ மூத்த பிள்ளைங்களுடைய திருமண வாழ்க்கையில் இளைய பிள்ளைகளுடைய பங்கு என்ன? அவன் வந்து வீட்டில் பெருசாக ஏதோ வேலை செய்ய மாட்டாங்க சார். அவன் சின்னதாக ஏதாவது தட்டுக்கலன்னா உடனே எங்கள் அம்மா அப்பா வந்து ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுப்பாங்க. அது எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகும். ஸோ எனக்கு வந்து ஒரு பெரிய ட்ரீம், எனக்கு எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் ஆல்மோஸ்ட் எவ்ரி அதர் டே காடை ப்ரே பண்ணுறது என்னன்னா, எனக்கு வரப்போகிற பொண்ணு ஒரு வேலையை செய்யக்கூடாது. ஷீ ஷுட் பி எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் ஸ்மார்ட் விச் ஆல்ரெடி கேர்ள்ஸ் ஆர். ஒரு வேலையை அந்த பொண்ணு செய்யக்கூடாது, அவனை செய்ய வைக்கணும், அவனுக்கு எல்லா வேலையுமே கற்றுக் கொடுக்கணும். அதாவது மணி கான்ட் பை எவ்ரி திங், இதெல்லாம் பேசிக் லைஃப் ஸ்கில்ன்றது அவனுக்கு தெரியணும் அப்படிங்கிறது எங்கள் வீட்டில் எல்லாரோட பிக்கெஸ்ட் ப்ரேயர். வர பொண்ணு வந்து செம்ம மாடர்னாக இருக்கணும். ஆ. வந்து என் அண்ணனையும் மாடர்னாக மாற்றணும். அவ்வளோ டார்ச்சர் பண்ணணும். தினமும் எனக்கு ஃபோன் வரணுமா, நீயே பரவாயில்லம்மா, இந்த பொண்ணு என்னன்னா உன்னோட டபுளாக இருக்கமான்ற அளவுக்கு அந்த ஒரு பொண்ணு வரணும். அடாடா, என்ன ஒரு ஆசை சார். கொஞ்சம் அந்த பொண்ணுக்கு வந்து சமைக்க தெரியக்கூடாது. ஸோ வேலை வந்து அந்த பொண்ணு கொஞ்சம் பார்க்கக்கூடாது, இவன் பார்க்கணுன்ற சுச்சுவேஷன் அவனுக்கு வரணும். அப்படியே சாப்பிட்டே இருப்பான், யார் எந்திக்கிறாங்க, ஏம்மா தண்ணி மூண்டு வா, அடுத்த உட்காந்துருப்பான், உப்பு இல்லையா, யாருங்க, உப்பு எட்டு வா, உட்காந்த இடத்துலேருந்து எல்லா வேலையும் வாங்கி சாப்பிட்டு வச்சுருவான். ஸோ அதனால அவனுக்கு வரப்போகிற ஒய்ஃப் வந்து அவன் அவ்வளோ வேலை பார்க்கக்கூடாது, இவனை வேலை வாங்கணும், இவன் வந்து அதை கொஞ்சம் சரி நம்மளும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுன்ற மைண்டுக்கு இவன் வரணும். வாழ்க்கையில் சாதிச்சே ஆகணுங்கிற ப்ரெஷர் மூத்த பிள்ளைங்களுக்கா இளைய பிள்ளைங்களுக்கா? மூத்த பிள்ளைங்களுக்கு தான் சார் இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே எல்லா கஷ்டமும் சொல்லி இல்லை இப்போ வந்து நாங்க வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கோம். இப்போ எனக்கு மேரேஜ் ஆகும், அதுக்கும் நான் நகை சேர்த்து வைக்கணும். அது இல்லாம நான் ப்ளஸ் இப்போ வீடு கட்ட போறோம், அந்த வீட்டுக்கும் நான் காசு கொடுக்கணும். ஸோ எல்லா ப்ரெஷருமே வந்து மூத்த பசங்க கிட்ட தான் சார் இருக்கு. சாதிச்சான்ற ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக மூத்த பிள்ளைங்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்து எல்டர்ஸாக இருக்கும் போது ஒரு நோயிங்லி அன்னோயிங்லி நாங்கள் வந்து ஒரு ரோல் மாடலாக ஆயிடுறோம் இந்த இடத்துல. ஏன்னா நம்ம தப்பு பண்ணால் கூட அந்த தப்பை வந்து இவங்க வந்து பிடிச்சிப்பாங்க. ஓகே அண்ணா தப்பு பண்ணியிருக்காங்க, அக்கா தப்பு பண்ணியிருக்காங்க, அதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றது. இன்ஃபேக்ட் வந்து என்னோட ஸ்கூல் டேஸில் வந்து நான் இந்த கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆகிட்டு லாட் ஆஃப் ப்ரைஸஸ் வந்து வின் பண்ணதுனால தான் பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டருக்கு வந்து இவென்ச்சுவலி ஷி வாண்டட் டு டூ. ஸோ அந்த ஒரு அவளுக்கு அந்த பெஞ்ச் மார்க் வந்து செட் பண்ணதுனால தான் அவள் வந்து அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனான். ஐ ஃபீல் ப்ரௌட் அபவுட் இட். சார் அவர் சொல்கிறது வந்து டு கன்சிடரபிள் எக்ஸ்டென்ட் இட்ஸ் வெரி ட்ரூ. ஏன்னா என்னதான் நான் வந்து அவனை பார்த்து வளர்ந்தாலுமே அதுவே ஒரு ப்ரெஷர். ஏன்னா அவனை விட ஒன்று பெட்டராக இருக்கணும், லைக் அதை விட கீழே எப்படி இருந்துடக்கூடாதுன்ற ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் 19 இயர்ஸ், இஸ் 23. இப்போ 19 இயர்ஸ்ல எனக்கு தெரியும் வீட்டில் பிரச்சனை இருக்கு, அண்ணா தான் வந்து ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்றான்னு. அவனுக்கு 19 இயர்ஸ் இருக்கும்போது தெரியாது இந்த மாதிரி வீட்டில் பிரச்சனை இருக்கு, நீ தான்ப்பா ஹெல்ப் பண்ணணும். ஸோ அந்த இன்னசென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சின்ன வயசுலேருந்தே போயிடுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம பேசும்போது இப்போ அண்ணா இவ்வளோ பண்ணுறான் போது அதுவே எனக்கு ஒரு ப்ரெஷராக இருக்குது. ஓகே அண்ணா இவ்வளோ பண்ணும்போது நமக்கு அண்ணாக்கு எந்த பிரச்சனையும் ஃபியூச்சரில் ஃபினான்ஷியலாக பேர்டன் எதுவும் கொடுக்காம நம்மளால முடிஞ்சதை நம்ம கொடுக்கணுன்றதுக்காகவே இப்போ எனக்கு வந்து நான் என்னதான் வெளியில் போய் படித்தாலும் எப்படியாவது நம்ம நல்லா பெரிய லெவலில் வரணுங்கிற அந்த ஒரு கான்ஸ்டன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்கான ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ என்னதான் நம்ம வந்து பெரியவங்க தான் ஃபினான்ஷியலாக எல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு சொன்னாலுமே லாங் டேர்மில் பார்த்தோன்னா மென்டலி வந்து சின்ன பசங்களுக்கு வந்து அது வந்துடும், லைக் நம்மளும் வந்து நிறையவே பண்ணணும் அப்படின்னு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து ஒரு நல்ல ஜாப் கிடையாது. ஸோ அம்மா வந்து வீட்டில் தான் இருக்காங்க. நான் தான் வந்து தம்பியை சின்ன வயசுலேருந்து படிக்க வச்சதுலேருந்து நான் தான் எல்லாம் பண்ணேன். இப்போ கூட காலேஜ் ஃபீஸ்லேருந்து அவனுக்கு மொபைல்லேருந்து எல்லாமே நான் தான் வாங்கி கொடுத்தேன். ஸோ எட்வைட் எல்லாமே பெரிய பசங்களுக்கு தான் வரும். அதுவும் இல்லாமல் அம்மா வந்து இப்போ சொந்தக்காரங்க காரில் போகும்போது அம்மா என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, அட்லீஸ்ட் எனக்கோசம் ஒரே ஒரு கார் மட்டும் நான் சாவறதுக்குள்ளே எனக்கோசம் ஒரே ஒரு ரைடு மட்டும் நான் அதில் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி எப்படி சொல்ல, அது எனக்கு ஒரு ப்ரெஷர் மாதிரி இருக்காது. ஸோ லைஃப்பில் வந்து ப்ரெஷரை தாண்டி அவங்களுக்கு எதனா ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை சார். ஆக்சுவலி இது வந்து எல்டர் யங்கர் அப்படி இல்லை, ஜெண்டர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. பொண்ணு வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாமா இல்லை வந்து வேலைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. பசங்களுக்கு அப்படி கிடையாது. மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு பையன் பொண்ணு வீட்டுக்குள்ளே இருக்கானா யாரும் அதிகமாக எதுவும் கேட்க மாட்டாங்க. அவள் போகணுன்னா போகலாம், அவள் போக வேணான்னா இருக்கலாம். ஆனால் பசங்க அப்படி இருக்க முடியாது. என்னடா ஒரு ஆம்பளை பையன் நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி பார்க்கணும், பிள்ளைய பார்க்கணும், இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்க மேலே தான் திணிப்பாங்க. இன்றைக்கி நான் வேலைக்கு போகாமல் இருந்திருந்தா என் வீடு கஷ்டப்பட்டுட்டே இருந்திருக்கும். ப்ளஸ் என்ன எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க, நீ ஏன் போகலை, நீ எதுக்கு போகலை அப்படி கேட்டிருக்க மாட்டாங்க. இதே நான் பையனாக இருந்திருந்தேன்னா என்ன அவ்வளோதான் செஞ்சுருப்பாங்க, ஒரு ஆம்பளை பிள்ளை நீ தானே பார்க்கணும் வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்டர் எங்கரில் இல்லை, ஜெண்டரில் தான் இருக்குது. பொண்ணு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது, பசங்களுக்கு ஆப்ஷன்ஸே கிடையாது. கரெக்டாக சொன்னாங்க சார் அவங்க. எங்கள் வீட்லேயும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சின்ன வயசுலலாம் எங்கள் அக்காக்கெல்லாம் அவங்க வந்துட்டு ராணி மாதிரி இருப்பாங்க. நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே வேலைக்கு போயிட்டுருக்கிறேன்.
5வது படிக்கும் போதுலேருந்து வேலைக்கு போயிட்டுருக்கேன். இன்னமும் வேலைக்கு போயிட்டுருக்கிறேன். இதுக்கு ஒரு ரெஸ்ட்டே இல்லை. இதுக்கு இல்லையா ஒரு எண்டுக்குன்ற மாதிரி போயிட்டுருக்குது. ஸோ அவங்க சொன்னது கரெக்டு தான். ஜெண்டரை பொறுத்து தான் இருக்குது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்றது. அவங்களுக்கு நல்லா செல்லம் இருந்ததுனால அவங்க வந்து ராணி மாதிரியே இருந்துட்டாங்க சின்ன வயசில். ஸோ இப்போவும் அப்படி தான் இருக்கிறாங்க. என் வீட்ல அண்ணன் வந்து இஎம்ஐல ஏசி, டிவி, ஃப்ரிட்ஜு, கட்டில் எல்லாமே இஎம்ஐ தான். அதனால எல்லாம் அண்ணன் வாங்கி போடுறான். நீ எப்போ ஒரு வீடு வாங்க போற? ரெண்ட்ல தான் இருக்கோம் நாங்க 25 இயர்ஸாவே. ரெண்ட் வந்து 10,000. சேலரியே 20,000 தான் அண்ணா. அதில் ரெண்ட் கொடுத்துட்டா மிச்சம் 10,000 வீடு ரன் பண்ணணும். ஸோ இந்த மாரி இருக்கும்போது எப்போட நான் வீடு வாங்கணும் அதுலேயே ஒரு பெரிய பேர்டனாக இருக்குது நம்மளுக்கு. அதில் அண்ணன் வந்து வீடு நீ தான் வாங்குற, நான்லாம் வாங்க மாட்டேன், நான் எல்லாம் வாங்கிட்டேன், நீ வீடு வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் பிரதர், அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இது. இப்போ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பால் ஊட்டி நெய் ஊற்றி இவ்வளோ தூரம் வளர்த்துருக்கோம் இல்லையா, அவங்களுடைய கடமை அது. கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இல்லை ஃப்ரிட்ஜு 10,000 ரூபாய், டிவி இன்னைக்கு ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபாயில் டிவி கிடைக்குது. ஃபேன் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் வந்து ஒரு 20,000 ரூபா மேக்ஸிமம் வச்சிங்கன்னா கூட எல்லாம் ஒரு 1,00,000 ரூபா ஐட்டக்குள்ளே வீட்டுக்குள்ளே வாங்கி வீடை நிரப்பி வச்சுட்டு வீடு 1 கோடி ரூபா 1.5 கோடி ரூபா வீடை தங்கச்சி நீ தான் வாங்கணும்னு சொல்கிறது வந்து சென்னையில் நீங்கள் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 80 லட்ச ரூபாயாவது தேவைப்படுது. ஒரு சின்ன டபுள் பெட்ரூம் வாங்கினா கூட சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் கூட 60 லட்ச ரூபா 80 லட்ச ரூபா ஆகுது இல்லைங்களா? இல்லை, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரணும், வாங்கி வைக்கணும்ன்ற என்னுடைய தாட் சிஸ்டரா. அதுவும் சார் வீடு எந்த மாதிரி வீடுனா வீடை கட்டி 4 வீட்டு வாடகை வாங்கணுமா. அப்பதான் வந்து என்ன சொல்றது, வேலைக்கு போகாம சொகுசா அந்த வாடகை மட்டும் வாங்கி உட்காந்து சாப்பிடலாம். ஸோ அது வாங்குறோம், எத்தனை வருஷம்னாலும் பரவாயில்ல, வீடை கட்டுறோம், கீழே இருக்கோம், மேலே ஒரு 4 வீடு கட்டி 4 வீட்டு வாடகையை வாங்கி அழகா சாப்பிட்றோம். ஆனால் எங்க சார் போவேன், எங்க போவேன்? இது எனக்கு என்ன கேள்வினா, மேரேஜ் ஆகி நான் போறேன்னா இப்போ அந்த வீடு யாருக்கு? அண்ணனும் தங்கச்சி 2 பேர்லயும் இருக்கணும் அந்த வீடு. காசு யார் பேர் போடணும்? 2 பேரும் போடணுமா? இல்லை, அப்போ நான் என்ன பண்றேன், வீடு வந்து ஷேர்னாலும் நீ எனக்கு கோல்டுன்னு ஒரு விஷயம் போடணும். அது சேர்த்து வைக்கல, ஒண்ணுமே ஸ்டார்ட் பண்ணல, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதுதான் அவங்களால முடியும், பண்ணலாம். அவங்களால எல்லாமே பண்ண முடியும், ஒரு கான்ஃபிடென்ட். அதுதான். அப்போ ஒன்றும் இல்லைம்மா, உன்னால் பண்ண முடியுமா? உன் பேரில் வீடு வாங்கிக்க, உன் பேரில் எல்லாம் வாங்கிக்க. அண்ணன் ஒருத்தர் அவன் என்ன பண்ணுவான்? அவன் உனக்கு நகை போடுவார், 100 பவுன் நகை போடுவார். வாய்ப்பே இல்லை சார். இது வரைக்கும் ஒரு எதுவுமே வாங்கி கொடுத்தது கிடையாது. இப்போ இவங்களாம் சொன்னாங்க நிறைய வாங்கிடுறேன், இங்கே எதுவுமே வாங்கி கொடுத்தது கிடையாது. ஏன்னா அவங்க செலவு என்ன சொல்றது, இன்கம் வந்து அப்படியே அம்மா கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்களுக்கும் வாங்கிக்க மாட்டாங்க, எனக்கு வாங்கி தர மாட்டாங்க. நான் என் அப்பா தர காசுல நான் எனக்கு அவங்க இன்னும் கேட்டு நான் வாங்கி தரல நீங்க சொல்லுங்க. அவங்க இன்னும் கேட்கறாங்கன்னு கேளுங்க. எந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கேட்கறாங்க, அதெல்லாம் தேவையா? அதெல்லாம் லிப்ஸ்டிக் கேட்டேன் சார். ஃபர்ஸ்ட் லிப்ஸ்டிக் தான் சார். ஒரு லிப்ஸ்டிக் ஏமா லிப்ஸ்டிக் என்னப்பா 100 ரூபா ஆகுமா? எவ்வளோமா இப்போ லிப்ஸ்டிக்? 500 600 தாமா. அவ்வளோலாம் வேணாம் சார், எனக்கு 200ல வாங்கி கொடுத்தா கூட போதும். இன்சைட் லிப்ஸ்டிக் கூட போதும் சார். என்கிட்ட அந்த சிக்கனுன்னு இருக்கு சார், அவங்க கிட்ட இல்ல சார். அதை கத்துக்கணும்னு சொல்றேன். சிக்கனை பண்ணி வீடு கட்டணும்ன்றாங்க சார். அதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்து எப்படின்னா, இப்போ நெல்லு போட்டா நெல்லு முளைச்சிக்கும், சொல்லு போட்டா சொல்லு முளைச்சிக்கும். அந்த மாதிரி நம்ம செய்யற ஒரு விஷயங்கள் தான் நாளைக்கு பெரிய மரமா வரும். இன்னைக்கு அவங்க இப்போ சேவிங்ஸ்ன்றது அது கிடையவே கிடையாது சிஸ்டர் கிட்ட, அது என்கிட்ட இருக்கு. லிப்ஸ்டிக் போடுறது தேவையாது சொல்லுங்க. யாருக்கு எது தேவை என்பதை நீங்க தீர்மானிக்கிற இடத்துல இருக்கீங்களா, அதுதான் தப்புன்னு சொல்லுங்க. நான் தீர்மானிக்கல சார். அவங்க ஒவ்வொரு குழந்தைகளுடைய ரசனை வேறு, நீங்க ஜென்டராவே வேறு உலகம். முதல்ல தெரிஞ்சுக்கங்க. உங்க உலகத்துக்குள்ள உங்க தங்கச்சி வந்து எல்லாத்தையும் நீங்க பார்த்த மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுவே மிகப்பெரிய தவறு சார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து 2 பேருமே காமன் தான் சார். இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா ஃபேமிலி பேக்ரவுண்ட் கிட்டேருந்து ஆரம்பிக்கும். அதுதான் சார் உண்மையான பாயிண்ட்டே. நம்ம ஃபேமிலி பேக்கப் பெருசாக இருந்ததுன்னா நம்ம பர்சனல் பெருசாக ஏதோ பேர்ன் இருக்காது. இப்போ நம்ம ஃபேமிலி அப்படி இல்லை. அதை உணர்ந்தனால தான் லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக ஒரு 1.5 லேக்ஸ் சேர்த்து வச்சு எங்கள் அக்காவுக்கு கோல்டு வாங்கி சேர்க்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அம்மாவே மொத்தமும் பண்ண முடியாது, நம்ம அக்காவுக்கு தம்பி நம்ம தான். ஸோ நம்ம தான் அக்காவோட மேரேஜ்க்கு எதனா ஒன்று பண்ணோன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக சின்ன பசங்களுக்கும் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, சின்ன பசங்களும் கண்டிப்பாக இருக்கும் சார் அந்த ரீசன் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆக்சுவலி ஜெண்டர் பற்றி அவங்க சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது கூட பார்த்தா, இப்போ தம்பி எனக்கு அடுத்து இருக்கனாலையா இல்லை எனக்கு முன்னாடி இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஓகே. இப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி நாங்கள் இன்னொரு வீட்டுக்கு போகிற பொண்ணு தான். பட் இப்போ தம்பி சின்ன பையனாக இருக்காங்க, நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் வந்துட்டேன். பட் இப்போ எனக்கு மேரேஜ் பண்ணணும்னா கூட பேரண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஏஜ்ட் ஆயிடுச்சு, அவங்க வந்து வாக் போகல. நான் தான் ஃபேமிலியை லீட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்குரிய மேரேஜ் பண்ணணும்னா கூட அதுக்குரிய ஒரு சின்ன திங்ஸை கூட என் செலவில் நான் வாங்கி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் அதையும் பார்க்கணும். நெக்ஸ்ட் அவனுக்கு மேரேஜ் பண்ணணும். அவன் ஒரு ஆளாக அவனோட பேர்டனை பார்க்க முடியாது. பிகாஸ் எல்லாரோட குழந்தைங்களுக்கும் செய்யணும். இப்போ அவனோட மேரேஜ்க்கு ரெடி பண்ணணும். எங்கள்கிட்ட வீடு இல்லை, வீடு வாங்கணும். எல்லா பேர்டனையும் அவன்கிட்ட கொடுக்க முடியாது. இப்போ நான் மேரேஜுக்குன்னு எனக்கு சேர்ப்பேனா இல்லை அவனுக்குன்னு பார்ப்பேனா, பேரண்ட்ஸ்க்கு ஒன்று செஞ்சு வச்சுட்டு போகணுன்னு பார்ப்பேனா? நீங்க உடன் பிறந்தவங்களோட வளர்ந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கு. இதோடைய நல்லது கெட்டதை நீங்க ஒரு பார்வை பார்த்துருப்பீங்கல்ல,
அந்த அனுபவத்திலேருந்து நான் கேள்வி கேட்குறேன். நீங்கள் உங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை போதுங்கிற மனப்பான்மை என்னோடு பிறந்தவர்களிடம் எனக்கு கிடைச்சதுனால ஒன்று போதும்னு நினைக்கிறீங்களா, இல்லை நான் ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் நான் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக 2 குழந்தை வேணும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஒன்றா வளர்ந்ததுனால தான் சரி எது தப்பு எது நாங்கள் அடிபட்டு விழுந்து எழுந்து 2 பேரும் ஒன்றா நிறைய ஜேர்னிஸ் இருந்திருக்கோம். சார் எனக்கு வந்து 2 குழந்தைகள் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பட் ஃபினான்ஷியலி இப்போ என்னால் வந்து 2 பேருக்கும் 2 மேக்ஸ் கொடுக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒரு குழந்தை நிப்பாட்டிப்பேன். ஏன்னா அம்மா அப்பா வந்து இப்போ கஷ்டப்படுறதே அதுதான். 2 பேருக்குமே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக எல்லாமே கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. பட் சம்வேர் இப்போ எனக்காக அவன் வேலைக்கு போகிறான்றது எனக்கு தெரியும். என்னால் தான் அவன் மாஸ்டர்ஸ் வந்து ஆன்லைனில் போட்டான்றதும் எனக்கு தெரியும். ஈவன் தான் அவன் ஒத்துக்க மாட்டான். பட் நான் வந்து நான் இல்லாமல் இருந்தேன்னா கண்டிப்பாக இந்நேரத்துக்கு அவன் வந்து ஒரு பெரிய MBA காலேஜில் ஆஃப்லைனில் டிகிரி போட்டிருப்பான். ஸோ ப்ரொவைட் பண்ண முடியுமா அட் த ஃபுல்லஸ்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். ஆக்சுவலி எனக்கு 2 அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு வந்து 3 அப்படி இருந்தால் கூட ஓகே தான். ஏன்னா அக்கா தங்கச்சிங்க நாங்கள் 3 பேர், தம்பி கடைசி தான். நாங்கள் அவ்வளோ ஃபன்னாக எவ்வளோ சண்டை வந்தாலுமே அவ்வளோ ஒத்துமையாக இருப்போம். எங்கேயுமே யாரையும் விட்டே கொடுக்க மாட்டோம். எங்களை மாதிரி எனக்கு நான் யாரையுமே பார்த்தது கிடையாது. எனக்குமே அந்த மாதிரி தான் சார். 2 or மோர்னா ஓகே. ஏன்னா நாங்கள் 4 பேர் ஒன்றா இருக்கும்போது நல்லா சந்தோஷமாக இருப்போம், சண்டை போட்டுப்போம். இதனால லைஃப் ஸ்கில்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி என் குழந்தைக்கும் அவங்களுக்கு சிப்ளிங்ஸ் பாசம் வேணும், அவங்களும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன் சார். உங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு குழந்தை போதும்னு நினைக்கிறீங்களா, இல்லை நான் வந்து 2 பேத்துப்பேன்னு நினைக்கிறீங்களா? சார் எனக்குமே 2 பேர் இருக்கணும் தான் சார். அதுவுமே எனக்கு என்ன மாதிரி அக்கா தம்பி. ஏன்னா தம்பின்ற ஒரு ரோல் வந்து ஃபர்ஸ்ட் தம்பியா இருக்காங்க சார். அதுக்கப்புறமா ஒரு ஏஜுக்கு மேல எப்படி ஆகுதுன்னா அண்ணன்ற ஒரு ரோலையும் தம்பியே ப்ளே பண்றாங்க சார். நான் கைப்பிடிச்சு அவனை கூட்டிட்டு போன காலங்கள் மாறி இப்போ அவன் என்னோட கையை பிடிச்சு கூட்டிட்டு போற காலங்கள் மாறிடுச்சு. அப்போ டியூவல் ரோல் கண்டிப்பா நடக்குது. அப்போ எனக்கு என்னன்னா என்ன மாதிரியே அக்கா தம்பி இருக்கணும், தம்பியோட ரோல் டியூவலா இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து சார். இந்த விவாதமே அவங்க மனசுல என்ன இருக்கு, உங்க மனசுல என்ன இருக்குங்கிற ஒரு கலந்துரையாடலாக தான் இது நடந்ததா நான் பார்க்குறேன். இது ஒரு அழகான உறவு. உங்களுக்குள்ள இடைவெளி வருடமாக இருக்கணுமே தவிர மனசு இடைவெளி போயிடக்கூடாது. அதே நேரத்தில் மூத்த பிள்ளைங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு சின்ன அட்வைஸ் என்ன அப்படின்னா, மக்கு பையன் உனக்கு எதுவுமே தெரியாது, இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது, பிராண்டிங் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. உங்கள் தம்பி சாதிக்கணும், உங்கள் தங்கச்சி சாதிக்கணும்னு நினைக்கிறது எண்ணத்தில் இருக்கக்கூடாது, செயலில் இருக்கணும். அந்த செயல்படுறதுக்கு குறைந்தபட்சம் அவர்களை ஆக்கப்பூர்வமாக தட்டி கொடுங்க. இப்படி இருன்னு நிர்பந்திக்காதீங்க. அவங்க வாழ்க்கையை அவங்கள வாழ விடுங்க. அவங்க சுதந்திரத்தில் போய் நீங்கள் தலையிடாதீங்க. அதே நேரத்தில் அவங்களும் உங்களுக்குள்ளான ரெஸ்பான்சிபிலிட்டியை புரிஞ்சுப்பாங்க. ஸோ வந்து பேசிய அனைவருமே ரொம்ப சிறப்பாக அழகாக பேசுனீங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போது சிறப்பு பரிசு கொடுக்கும் நேரம் வந்துடுச்சு. டக்குன்னு மைக்கை வாங்கி ஒரு விஷயம் சொன்னாங்க, எப்படி பசங்களை இன்னைக்கு வளர்க்கணும். ஸோ ரொம்ப அழகாக சொன்னாங்க. டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட், ராவ்ஜி திண்டுக்கல் பிரியாணி மசாலா வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஆம்பர், ட்ரைமி பாப்பட் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் வவுச்சர் அண்ட் கிஃப்ட் ஆம்பர், டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர், ராவ்ஜி திண்டுக்கல் பிரியாணி மசாலா வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர், ராவ்ஜி திண்டுக்கல் பிரியாணி மசாலா வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர்,